ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சைல்ட் நர்ச்சர். இன்னைக்கு நம்ம ஒரு மாரல் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். அது என்ன மாரல் ஸ்டோரினா, யார் ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சாங்க? ரைட் பிரதர்ஸ். அது பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம். வாங்க ஸ்டோரி பார்க்கலாம். வில்பரோ ஆர்வில்லோ தான் ரைட் பிரதர்ஸ். அவங்க ஒரு நாள் சீக்கிரமா எழுந்திரிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பா எப்பவுமே வேற வேற வெளியூருக்குலாம் போய் போய் வருவாங்க. எப்பவுமே gift எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க ரெண்டு பேருக்கும். அவங்க அப்பா பேர் என்னன்னா மில்டன் ரைட். ஓகேயா? அப்படிதான் ஒரு நாள் அவங்க அப்பா வந்த உடனே அவங்கள வெல்கம் பண்ணி அவங்க அப்பா கிஃப்ட் கொடுத்த டாய் கிளைடர். கிளைடர்னா அப்போனா அவங்களுக்குலாம் ஏர்பிளேன்னு தெரியாது. ஓகே, அதனால காத்தால மேல பறக்கக்கூடிய ஏதாச்சும் பொருள்னா கிளைடர்னு சொல்லுவாங்க. அதான் அவங்க அப்பா ஒரு டாய் கிளைடர் வாங்கிட்டு வந்தாங்களாம். அது எதால மேட் பண்ணி இருந்துச்சுன்னா பேப்பர், பேம்பு ஸ்டிக், ரப்பர் பேண்ட். அது பார்க்கும்போது ஒரு ஏர்பிளேன் மாதிரி இருந்துச்சா. அவங்க ரெண்டு ரைட் பிரதர்ஸும் என்ன பண்ணுவாங்களா, உட்டும் மெட்டலும் வச்சு கார்விங்லாம் பண்ணுவாங்க. கார்விங்லாம் அதில் டிசைன்ஸ் பண்ணுறது, அதான் கார்விங். எப்பவுமே அதை வச்சு ஏதாவது செஞ்சு ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா பிரிண்டிங் ப்ரெஸ்ல வேலை செய்வாங்க. அப்படின்னா நியூஸ் பேப்பர், மேகசின் புக் அப்படிலாம் வருதுல, அது பிரிண்டிங் ப்ரெஸ்ல இருந்து தான் மேடை வரும். ஓகேயா? அவங்க ரெண்டு ரைட் பிரதர்ஸும் 10th வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. ஓகே, அவங்க அப்பா கொஞ்சம் ஓல்டான அவங்க வேலை செய்ய முடியலனால அவங்க ரெண்டு ரைட் பிரதர்ஸ் சும்மா தானே இருக்காங்க சொல்லி அவங்கள பிரிண்டிங் ப்ரெஸ்ல வேலை பண்ண விட்டுட்டாங்க. எப்பவுமே அந்த மிஷின் ரிப்பேர் ஆச்சுன்னா அந்த மிஷினை சரி பண்ணுவாங்க. அவங்களே சரி பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. அவங்களும் பிரிண்டிங் ப்ரெஸ்ல வேலை பண்ணுவாங்க. 1892ல அவங்களுக்கு ஃப்ரெண்ட் இருந்தாங்களா, அவரை ப்ரெஸ்ஸோட இன்சார்ஜா போட்டுட்டாங்க. அப்புறமா அவங்க பைசைக்கிள் இருக்குல்ல, அதை மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்றதுக்காக 1892ல 1896 4 இயர்ஸ் அதுக்காக ரெடி பண்ணாங்க. அப்புறமா 1896ல பைசைக்கிள் மேனுஃபேக்சர் ஆன அப்புறம் அவங்க செல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்கெல்லாம் பிரதர்ஸ் எப்படின்னா பிரதர்ஸ் மாதிரியே இருக்க மாட்டாங்க. 4 இயர்ஸ் டிஃப்ரெண்ட் இருந்தாலும் பிரதர்ஸ் மாதிரி இல்லாம அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்க. அப்படிதான் அவங்களுக்கு அந்த டாய் கிளைடர் பார்த்து அவங்க பைசைக்கிள் இது பண்ண அப்புறம் அவங்க ஒரு ஆசை வந்துச்சு, நம்ம எதுக்கு அந்த டாய் கிளைடர் மாதிரி ஒரு ஏர்பிளேன் ரியலா ஒரு ஏர்பிளேன் மாதிரி செய்யலாம் அப்படிலாம் அவங்களுக்கு யோசனை வந்துச்சுனால அவங்க ஒரு அது ஒர்க் பண்ணாங்க. அப்படிதான் ஒரு நாள் அவங்க ஒரு பிளசண்டான பிளேஸ்ல போய் பேர்ட்ஸ் ஃப்ளை ஆகுதுல, அது பார்க்க போனாங்க. அப்போ பேர்ட்ஸ் மேல கீழே அப்புறமா சைட்லலாம் எப்படி பறக்குது, அதோட விங்ஸ் எப்படி மூவ் ஆகலாம் பார்த்தாங்க. அப்படிதான் 1900ல அவங்க ஒரு கிளைடர் பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க பில்ட் பண்ண அப்புறம் 1900ல இருந்து 1903 வரைக்கும் அவங்க கிளைடர் பில்ட் பண்ணி விட்டுலாம் பார்த்தாங்க. அதில் ஒரே ஒரு பர்சன் வச்சு தான் போடுவாங்க. அப்போ நிறைய பண்ணியிருப்பாங்களே அப்போ. ஆனாலும் ஒரு வாட்டி போகும்போது கீழே விழுந்து கிராஷ் ஆகிருது. 1903 வரைக்கும் அது மாதிரி ஆச்சு. அப்புறமா அவங்க ஒரு யோசனை வந்துச்சு, ஏன் நம்ம ஒரு இன்ஜின் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம செய்யக்கூடாதுன்னு. அப்போ அவங்க இன்ஜின் ஃபிக்ஸ் பண்ணாங்க அந்த கிளைடருக்கு. அப்புறமா அவங்க
இன்ஜின் ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, 2 பேரும் ரைட் பிரதர்ஸ்னா டாஸ் போட்டு பார்த்தாங்க, யார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதில் ஏறி போவாங்கன்னு. டாஸ் போட்டு பார்க்கும்போது வில்பர் வந்து ஜெயிச்சிட்டாங்க. அதனால வந்து அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் கிளைடர்ல வந்து ஏறினாங்க. அப்புறம் 59 செகண்ட்ஸ்ல 3 மைல்ஸ் போயிட்டாங்களாம். அப்புறமா அவங்க ஃபாதருக்கு வந்து 81 இயர்ஸ் ஓல்ட் ஆயிட்டாங்க. 1903ல வந்து ஒரு நல்ல ஒரு இயர் ஆஃப் க்ளோரி கிடைச்சிது அவங்களுக்கு. அப்படிதான் வந்து ஏரோ கிளப் ஆஃப் அமெரிக்கா வந்து அவங்கள வந்து ஹானர் பண்ணாங்க. அப்புறமா யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற பிரசிடென்ட் வந்து அவங்கள கூப்பிட்டு அவங்கள பிரேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு கோல்டு மெடல் கூட தந்தாங்க. அது மாதிரிதான் வந்து ரைட் பிரதர்ஸ் வந்து ஏரோப்ளேனை வந்து அப்படியே கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் இந்த ரைட் பிரதர்ஸோட கதை முடிஞ்சிடுச்சு. இதே மாதிரி தான் வந்து கொஞ்சம் இயர்ஸ் போக போக வந்து நம்மளாம் சேர்ந்து வந்து ஏரோப்ளேன் ஸ்ட்ரக்சர் மாதிரி கொண்டு வந்தோம். இப்போ ரைட் பிரதர்ஸ் வந்து 10th வரைக்கும் தான் படித்தாங்க, 11th 12th அப்புறமா காலேஜ் கூட படிக்காம இவ்வளோ பேர் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து 10th 11th 12th படிச்சுட்டு காலேஜும் படிச்சுட்டு எக்ஸாமில் என்ன டீச்சர்ஸ் என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அது மட்டும் நம்ம பார்த்து ஃபேர் நோட் எழுதிட்டு அது போய் நம்ம போய் எக்ஸாமில் எழுதிட்டு வரோம், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி பாஸ் ஆயிடுறோம். அதுவும் ஒரு சைடில் இருந்துட்டு இன்னொரு சைடில் நம்ம என்ன பண்ணோம், நம்மளுக்கே தனியாக வந்து ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி செஞ்சு ரைட் பிரதர்ஸ் மாதிரி ஏதாச்சும் நல்லா அச்சீவ்மெண்ட் பண்ணும். அதுக்காக என்னோட வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ரைட் பிரதர்ஸோட ஸ்டோரி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.